ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மாஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஓகே, சூப்பர், வெரி குட். ஓகே, இன்றைக்கி நான் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கும் ஈஸியாக புரிய வைக்க போகிறேன். வீடியோ கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நிறைய நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மற்றவங்கள பார்த்து சொல்லுவோம், ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு செயலையோ செய்யவே செய்யாது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் சூப்பராக பேசலாம். பாருங்களேன், உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன் பாருங்கள். லேட்டாக வரவே வராத. எக்ஸாம் கரெக்டாக 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும். நீ 10 மணிக்கு அடுத்து வந்த அப்படின்னா உள்ளே போக முடியாது. லேட்டாக வரவே வராத, அதாவது லேட்டாக வந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு செயலை செஞ்சிடவே செய்யாத அப்படின்னு சொல்ல வரதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தான். அதுக்கு தான் நம்ம நெவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெவர் அப்படின்னா ஒருபோதும், செய்யவே செய்யாத அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களாங்க? அந்த காலத்தை நம்ம அழுத்தி சொல்கிறோம். செய்யவே செய்யாத அப்படின்னா நெவர். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இப்போ லேட்டாக வா அப்படிங்கிறத நம்ம எப்படி பேசலாம்? ஏன்னா இதை பேசிட்டோம் அப்படின்னா இந்த சென்ஸை நம்ம சூப்பராக பேசிடலாம். இப்போ லேட்டாக வான்னு எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். கம், வா, லேட். தாமதமாக வா, கம் லேட், கம் லேட். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். லேட்டாக வரவே வராத, அதாவது லேட்டாக வந்துடாத அப்படின்னு சொல்ல வரோம். ஒருபோதும் தாமதமாக வராதே. ஓகே, எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். இந்த நெவர் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதிட்டு கம் லேட் அப்படிங்கிறத பேசுங்க, முடிஞ்சு. நெவர் கம் லேட், அவ்வளோதான். லேட்டாக வந்துடாத, நெவர் கம் லேட், நெவர் கம் லேட். லேட்டாக வந்துடாத. ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? சிம்பிள் தான். நான் சொல்கிறது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு செயலை செய்யவே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்கள பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா நெவர் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன செயலோ அந்த செயல் சொல்கிறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அதோட ஸ்ட்ரக்சர் சிம்பிள் தான். பாருங்கள், நெவர் ப்ளஸ் வெர்ப், அவ்வளோதான், முடிஞ்சு. இது அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை பேச போகிறோம். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சரை எல்லாரும் மறக்காம காமெண்ட்டில் வரிசையை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட்னு பாருங்களேன், என்னை மறந்துடு. இது எப்படி சொல்லலாம்? இந்த சென்டென்ஸ் பேசிட்டோன்னா இந்த சென்டென்ஸை நம்ம ஈஸியாக பேசிடலாம். என்னை மறந்துடு அப்படின்னா சிம்பிள் தான். ஃபஸ்ட் என்ன பேசணும்? மறந்துடு, ஃபர்கெட். யாரை மறந்துட சொல்லியிருக்கோம்? என்னை அப்படின்னா மீ, அவ்வளோதான். என்னை மறந்துடு அப்படின்னா ஃபர்கெட் மீ. இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்கிறோம் பாருங்களேன். அடுத்து, என்னை மறந்துடவே மறக்காத, என்னை மறக்கவே மறக்காத, என்னை ஒருபோதும் மறக்காத. இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம அதிகமாக சொல்லுவோம், என்னை மறந்துடாத. ஓகே, எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். பாருங்களேன், ஒரு செயலை செஞ்சிடாத. என்ன செயலை? மறக்கிற ஒரு செயலை செஞ்சிடாத. அப்போ நெவர் ஃபர்கெட் மீ, என்ன மறந்துடவே மறக்காத. ஈஸியாக இருக்காங்க. இந்த சிம்பிள் கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு செயலை செஞ்சிடாத அப்படின்னு சொல்ல வரும்போது தான் நெவர் வச்சு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த நெவர் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த செயலை செஞ்சிடாத அப்படின்னு சொல்கிறோமோ அந்த செயலுக்கு முன்னாடி நெவர் வச்சு பேசுங்க. ஓகேங்களா? நெவர் ஃபர்கெட் மீ, என்ன மறந்துடவே மறந்துடாத. அதாவது என்னை மறக்கவே மறக்காத, என்னை ஒருபோதும் மறக்காத. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று தாங்க. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். உங்கள் ஆசிரியரை மறக்கவே மறக்காத. இந்த சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சிம்பிளான 3 சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் ஆன்சர் இங்கே எழுத நீங்கள் காமெண்ட்டில் நீங்கள் அப்படியே வரிசையாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டைப் பண்ணிட்டே வாங்க. அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன். அங்கே போகவே போகாத. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒருபோதும் அங்கே போகாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நான் பேச்சு வழக்கில் அங்கே போகவே போகாத. ஓகே, எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். நான் ஆன்சர் எழுதவா? சிம்பிள் தாங்க, உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். ஓகே, பாருங்கள், ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குது, பார்த்து பேசுங்க. நெவர்
இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த போகவே, ஒரு போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? verb. verb என்ன? போகிறது தான். never go. ஓகே, போகவே போகாதா, எங்கே போகவே போகாதான்னு சொல்லியிருக்கோம்? அங்கே. அங்கே அப்படின்னா தேர், அவ்வளோதான். never go there. never go there, அங்கே போகவே போகாத. இப்போ இங்கே வரவே வராது, இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். never come here. தட்ஸ் அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? கதவை திறக்கவே திறக்காது. நான் போயிட்டு ஈவினிங் தான் வருவேன், அது வரைக்கும் கதவை திறக்கவே திறக்காது சொல்லுவோம் பார்த்தீங்களா? கதவை திறக்கவே திறக்காது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். never open the door. தட்ஸ் அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, கதவை திற அப்படின்னா ஓப்பன் தி டோர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கதவை திறக்கவே திறக்காத அப்படின்னா அந்த ஓப்பன் தி டோருக்கு முன்னாடி நெவர் வச்சு பேசுங்க, முடிஞ்சு. நெவர் ஓப்பன் தி டோர். நெவர் ஓப்பன் தி டோர், கதவை திறக்கவே திறக்காத. இப்போ கதவை மூடவே மூடாதான்னு எப்படி சொல்லலாம்? கதவை மூடனா உள்ளே பயங்கர வைக்கையாக இருக்குது, கதவை மூடவே மூடாத சொல்ல பார்த்தீங்களா? கதவை மூடவே மூடாத. சிம்பிள் தான். நீங்கள் தான் ஆன்சர் காமெண்ட்டில் சொல்லணும். சிம்பிள் தாங்க ஆன்சர். நாங்கள் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிங்க, வாய் திறந்து பேச மாட்டேங்கிங்க. உங்களை பேச வைக்கிறதுக்கு தான் ஆன்சர் பண்ண சொல்கிறேன். காமெண்ட்டில் ஆன்சர் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் வாய் திறந்து ஒரு தடவை பேசினா போதும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாமா? பொய்கள் சொல்லவே சொல்லாத. சின்ன பிள்ளைங்கக்கிட்ட கண்டிப்பாக அம்மா அப்பா சொல்லி வளங்க. சின்ன பிள்ளைங்களை பார்த்து டெய்லி சொல்லுங்கள். எங்கெல்லாம் பிள்ளைங்க லைட்டாக பொய் சொல்கிறத நம்ம கணிக்கிறோமோ டக்குன்னு சொல்லுங்க, பொய் சொல்லாத தம்பி, பொய் சொல்லவே சொல்லாத. ஓகே, எப்படி சொல்லலாம்? பொய்கள் சொல்லவே சொல்லாத. அதாவது இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒருபோதும் பொய்கள் சொல்லாது அப்படின்னு சொல்ல. ஓகேங்களா? ஆனால் பேச்சு வழக்கில் இப்படி சொல்லுவோம். ஓகே, never tell lies. never tell lies. never tell lies, பொய்கள் சொல்லவே சொல்லாத. நம்ம இது எப்படி சொல்லலாம்? never tell a lie. never tell a lie இப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா இப்படி தான் பேசுவோம். never tell lies, பொய்கள் சொல்லவே சொல்லாத. ஈஸியாக இருக்கா? ஒரே ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. இன்னும் திருப்பி நான் ஒரு தடவை சொல்கிறேன். யாரோ ஒருத்தங்களை பார்த்து அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு செயலை நீ செய்யவே செய்யாத, ஒருபோதும் செய்யாத அப்படின்னு எங்கெல்லாம் சொல்ல வரீங்களோ சிம்பிள் தான். நவர் வச்சு பேசுங்க. அதுக்கப்புறம் என்ன செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த செயலை சொல்லுங்கள், முடிஞ்சு. பாருங்கள், நீங்கள் ஒரு அப்பாவோ அம்மாவாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்களை பார்த்து தம்பி பொய் சொல்லவே சொல்லாதப்பா, பொய் சொல்கிறது பேட் ஹேபிட், பொய் சொல்லவே சொல்லாத. அப்போது உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் எப்படி சொல்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா never tell lies. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரிஞ்சா? நிறுத்தி நிதானமாக பேசுனீங்கன்னா சூப்பராக பேசலாம். ஈஸியாக இருக்கா? ஓகே, இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கவனமாக கவனிங்க. அடுத்து பார்க்கலாமாங்க? ஜங்க் ஃபுட் சாப்பிடவே சாப்பிடாது. டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தயவு செய்து ஜங்க் ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிடவே சாப்பிடாதுங்க. ஓகே, எப்படி சொல்லலாங்க அதெல்லாம்? நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்? நெவர். ஓகேங்களா? நெவர். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? verb. இங்கே என்ன verb? சாப்பிட்றது தான். ஈட். என்ன சாப்பிடவே சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கோம்? நெவர் ஈட் அப்படின்னா சாப்பிடவே சாப்பிடாத. எதை சாப்பிடவே சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கோம்? ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட். தட்ஸ் ஆல். நெவர் ஈட் ஜங்க் ஃபுட். நெவர் ஈட் ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட் சாப்பிடவே சாப்பிடாத. அடுத்து பார்க்கலாமா? இதை தொடவே தொடாத. இது தொடவே தொடாத சொல்லலாங்க. பார்த்தீங்களா? ஓகே, எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நெவர். சூப்பர். நிறைய பேர் பேசிட்டீங்க. நான் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா புரியுதுன்னு அர்த்தம். உங்களால் நல்லாவே பேச முடியும் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக உங்களால் பேச முடியுங்க. சில பேருக்கு பயம் இருக்குது, அந்த பயம்தான் பேச விடாமல் அப்படியே தடுத்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். அந்த பயத்தை உடைக்கணும். அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் இருக்குது. ஓகே, பேசுங்க பக்கம். நெவர். ஓகே, நெவர் பேசுனதுக்கப்புறம் பாருங்கள் verb. இங்கே என்ன verb? தொடுறது தான். தொடுறது என்ன சொல்ல இங்கிலீஷில்? டச். நெவர் டச் அப்படின்னா
தொடவே தொடாத, அது ஒருபோதும் தொடாத. எதை தொடவே தொடான்னு சொல்லியிருக்கோம்? இதை. இதை எப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். நெவர் டச் திஸ், நெவர் டச் திஸ், இதை தொடவே தொடாத. ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். அதை தொடவே தொடாத, அதை தொடவே தொடாத. ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நேரத்தை வீணாக்கவே வீணாக்காதே. பேச்சுலக்கில் பேசுவோம், டைமை வேஸ்ட்டாக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கரெக்டாக சொல்லணும்னா நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? ஓகே, இந்த நெவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒருபோதும். ஆனால் நம்ம பேசும்போது ஒருபோதும் அப்படிங்கிறத நம்ம அதிக நேரங்களில் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வேர்பையே திருப்பி ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த வேர்பை பேசுவோம். பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் தொடாதே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேச்சுலக்கில் இதை ஒருபோதும் தொடாதே அப்படின்னு சொல்லுவோமா, இதை தொடவே தொடாத அப்படின்னு சொல்லுவோமா? இதை தொடவே தொடாத அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ இந்த ஒருபோதும் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா இந்த தொடவே அப்படிங்கிற இடத்துல தான் ஒருபோதும் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதை ஒருபோதும் தொடாதே, இதை தொடவே தொடாதே, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இங்கே பாருங்களேன், நேரத்தை வீணாக்கவே வீணாக்காதே, டைமை வேஸ்ட்டாக்காதப்பா. எப்படி சொல்லலாம்? நெவர் வேஸ்ட் டைம், டைமை வேஸ்ட்டாக்காத. நெவர் வேஸ்ட் டைம், நெவர் வேஸ்ட் டைம், டைமை வீணாக்கவே வீணாக்காதே. ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்க, வேகமாக சாப்பிடாதே. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஆன்சர் காமெண்ட்டில் எல்லாரும் வரிசை சொல்லுங்க பார்க்கும். ஓகே, நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன். நெவர் ஈட், ஒருபோதும் சாப்பிடாதே. இப்படியும் சொல்லலாம், சாப்பிடாத. எப்படி சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கோம்? வேகமாக அப்படின்னா ஃபாஸ்ட். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நெவர் ஈட் ஃபாஸ்ட், வேகமாக சாப்பிடாத. அடுத்து போகலாமா? உணவை சிந்தாத, அதாவது சாப்பாட்டை சிந்தாதன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணலாமா? ஓகே, நெவர். ஓகே, இங்கே வேர்ப் என்ன? சிந்துறது. இப்போ சாப்பாட்டை சிந்துறது, அந்த சிந்து அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? சிந்துறது அப்படிங்கிறத வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சொல்லுங்கள் பார்க்கும். சாப்பாட்டை சிந்துறது நம்ம ஸ்பில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்பில். நெவர் ஸ்பில் அப்படின்னா சிந்தாத. எதை? உணவை. ஃபுட். தட்ஸ் அவ்வளோதான். நெவர் ஸ்பில் ஃபுட், சாப்பாட்டை சிந்தாத. இப்படியே சொல்லலாம், நெவர் ஸ்பில் த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த த எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி சாப்பாடு இருக்குது அப்போ பேசும்போது த வச்சு பேசலாம். பொதுவாக சாப்பாட்டை சிந்தாத அப்படின்னா நெவர் ஸ்பில் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? தண்ணீரை வீணாக்காதே. தண்ணீரை ஒருபோதும் வீணாக்காதே. போத் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? போத் ஆர் சேம். ஓகே, எப்படி சொல்லலாம்? நெவர் வேஸ்ட் வாட்டர், தண்ணீரை வீணாக்காதே. ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நீங்களாம் நிறைய சென்டென்ஸை பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், பணத்தை வீணாக்காதே, நேரத்தை வீணாக்காதே, சாப்பாட்டை வீணாக்காதே, தண்ணீரை வீணாக்காதே, உன்னோட நேரத்தை வீணாக்காதே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ இந்த ஒரு சென்டென்ஸ் வச்சு உங்களால் எவ்வளோ சென்டென்ஸ் பேச முடியுமோ அப்படி நீங்களா பேசி பழகுங்க. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன், இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக தெரியும், ஆனால் ஈஸியாக பேசலாங்க. பாருங்களேன், சாப்பிடும்போது பேசாத. சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் செய்யப்பா, பேசாத. ஓகே, எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பேசிடலாம். ஓகே, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஆன்சர் பண்ணி பேசுங்க பார்க்கும். ஓகே, ஃபஸ்ட் நெவர், அதுக்கப்புறம் வேர்ப். இங்கே என்ன வேர்ப்? பேசுகிறது தான். பேசுறதுன்னு சொல்லுங்க இங்கிலீஷில். சொல்லுங்க பார்க்கும். டாக். நெவர் டாக் அப்படின்னா பேசாத. எப்போ அப்படின்னா சாப்பிடும் போது. இப்போ ஒரு டைமை பற்றி பேசுகிறோம். எப்போ? சாப்பிடும்போது. அப்போ சாப்பிடும் போது இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தான். பாருங்களேன்,
இந்த போது அப்படிங்கிறத நம்ம while அப்படின்னு சொல்லுவோம். எப்போ? சாப்பிடும்போது. அப்போது இந்த சாப்பிடும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஈட்டிங். இந்த சாப்பிடும்போது, விளையாடும்போது, தூங்கும்போது, படிக்கும்போது, வேலை செய்யும்போது, சமைக்கும்போது, எழுதும்போது, ஓடும்போது, நடக்கும்போது, ஸோ இதெல்லாம் எங்கெல்லாம் நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த செயலுக்கு முன்னாடி நீங்கள் while அப்படிங்கிறத பேசிட்டு whileக்கு அப்புறம் என்ன செயலோ அந்த செயலோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுங்க. இப்போ சாப்பிடும்போதுனா while eating, நடக்கும்போதுனா while walking, படிக்கும்போதுனா while studying, விளையாடும் போதுனா while playing, தூங்கும் போதுனா while sleeping. ஸோ இந்த மாதிரி ஒரு செயலை செய்யும்போது அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த போது அப்படிங்கிறத நம்ம while அப்படின்னு சொல்லிட்டு என்ன செயலை அப்படின்னு பேசணுமோ அந்த செயலோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். இங்கே பாருங்கள், சாப்பிடும் போது அப்படின்னு சொல்லும் போது while eating. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஈஸியாக பேசிடலாம். ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள், இது ஈஸியாக இருக்கும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கவே குடிக்காதப்பா சொல்லுவாங்கள்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும், சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிட்டே இருக்காத. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 2 வாய் சாப்பாடு வைப்பாங்க, பக்கத்தில் செம்போ டம்ளராக இருக்கும், டக்குன்னு எடுத்து தண்ணி குடிச்சுக்கிடுவாங்க. திருப்பி 2 வாய் சாப்பிடுவாங்க, திருப்பி தண்ணி குடிச்சுக்கிடுவாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கவே குடிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே, எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குறது, நம்ம கேட்குறத வச்சு தான் என்ன பண்ணுறோம்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே, பேசலாமா? நெவர் ட்ரிங்க், குடிக்கவே குடிக்காதா. எதை குடிக்கவே குடிக்காதுன்னு சொல்லியிருக்கோம்? தண்ணீர். வாட்டர் எப்போ? சாப்பிடும்போது. சாப்பிடும்போதுன்னு எப்படி சொல்லலாம்? கரெக்ட், வெரி குட். while eating. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கவே குடிக்காத. பாருங்கள், never drink water while eating. never drink water while eating. ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்கள், படிக்கும்போது டிவி பார்க்கவே பார்க்காத. சரிங்க, பார்க்கவே. படிக்கும்போது டிவி பார்க்கவே பார்க்காதப்பா. படிக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணாதப்பா. படிக்கும்போது பேசவே பேசாதப்பா. படிக்கும்போது தூங்காதப்பா. சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே, எப்படி சொல்ல? ஆன்சர் பண்ண பார்ப்போம். ஒரு செயலை செய்யும்போது இன்னொரு செயலை செய்யவே செய்யாத அப்படின்னு சொல்ல வரும். சிம்பிள் தான். படிக்கும்போது டிவி பார்க்கவே பார்க்காத அப்படின்னா நெவர் வாட்ச் டிவி. டிவி பார்க்கவே பார்க்காத. நெவர் வாட்ச் டிவி எப்போ? படிக்கும்போது. எப்படி சொல்லலாம்? படிக்கும்போது எப்படி சொல்லலாம்? while studying. while studying. படிக்கும்போது டிவி பார்க்கவே பார்க்காத. ஈஸியாக இருக்கா? படிக்கும்போது விளையாடாத எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ்லாம் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு அப்படியே அந்த சென்டென்ஸை பில்ட் பண்ணி என்ன பண்ணணும்? பேச ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? ஓகே, படிக்கும்போது விளையாடாத. இது சிம்பிள் தான். ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லிடுங்க. அடுத்து பாருங்களேன், இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒருத்தங்களை உற்சாகப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், முயற்சியை கைவிடவே விடாதே. முயற்சியை எக்ஸாக்டாக சொல்லணும்னா முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, எப்படி சொல்லலாம்? நீங்கள் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். யூ கேன் ஸ்பீக், உங்களால் பேச முடியும். ஓகே, இதை எப்படிங்க பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நிறைய நேரங்களில் நம்ம பேசுவோம், நிறைய நேரங்களை கேட்டிருக்கோம். சிம்பிள் தான். நெவர் கிவ் அப். முயற்சியை கைவிடவே விடாதே. அடுத்து பாருங்களேன், கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. நீங்கள் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நிறைய இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கற்றுக்கொள்வதை நீங்கள் நிறுத்தாதீங்க. கோ அண்ட் செக் இட். நிறைய வீடியோஸ் இருக்குது. ஓகே, பாருங்களேன், எப்படி சொல்லலாம்? நெவர் ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தாதீங்க. எதை? கற்றுக்கொள்வதை. லேர்னிங். நெவர் ஸ்டாப் லேர்னிங். கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. தேர்ட் பாருங்கள், முடியாதுன்னு சொல்லவே சொல்லாத.
கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் முடியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. எப்படிங்க சொல்லலாம்? சிம்பிள் தான், பாருங்களேன். ஈஸி நெவர் சே நெவர். அவ்வளோதான், முடிஞ்சு. முடியாதுன்னு சொல்லவே சொல்லாத. நெவர் சே நெவர், நெவர் சே நெவர். ஈஸியாக இருக்கா? இப்போது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. பாருங்களேன். மற்றவர்களுக்காக ஒருபோதும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நம்ம அதை பேச்சு வழக்கில் சொல்லணும் அப்படின்னா மற்றவங்களுக்காக உன்னை மாற்றிக்கிடாத சொல்லலாம். பார்த்தீங்களா? உன்னை மாற்றிக்காத. ஓகே, எப்படிங்க சொல்லலாம்? ஓகே, இது உங்களுக்கான டெஸ்ட். நல்லா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கும். நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்கள். யோசிங்க பார்க்கும். வெரி குட், சூப்பர். ஓகே, நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன். நெவர். கரெக்டா? நீங்கள் யோசிச்சது கரெக்டா? நெவர் சேஞ்ச். கரெக்டா? ஃபார் அதர்ஸ். தட்ஸ் ஆல். ஃபார் அதர்ஸ் அப்படின்னா நல்லா கவனிங்க, மற்றவர்களுக்காக. ஓகேங்களா? நெவர் சேஞ்ச் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்காக மாற்றிக்கிடாத ஒன்று. ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை எப்போயுமே நேசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருங்க. தேங்க்யூ.